மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதியிலான இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்தே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது தேய்பிரையாக இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ராசிநாதன் செவ்வாய் ஒரு நிலையில் நீச்சமாகத்தான் இருக்கிறார். ஏன்னா ஆனாலும் 2 மற்ற பாவங்கள் குரு வலுத்து இருக்கிறார், சனி வலுத்து இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்ப நாட்கள் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் பார்த்திங்கன்னா எந்த முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் எல்லாமே முயற்சிகள் பலிக்கும். நீங்கள் என்னென்ன விஷயத்தில் எவ்வளோக்கெவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ எஃபோர்ட் எல்லாமே பலிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களுக்கு திங்கள் செவ்வாயில் உண்டு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் அவர் வலுத்து இருக்கிறது. வலுத்துன்னா சந்திரன் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆட்சி என்ற அமைப்பில் போயிட்டு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயை அவர் நீச்ச பங்கத்தை படுத்துவதும் ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. இந்த வாரம் பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே இல்லாத ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். அதிலேயும் இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மனசில் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட வருகின்ற ஜூன் மாதம் வரைக்குமே, என்ன ஒரு 7 மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் இந்த நீச்சம், வக்ரம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் போய்கிட்டு இருப்பார். ஆனாலும் மற்ற கிரக அமைப்புகள் உங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்துல அவர் ஓரளவுக்கு ஒளிபுரிந்திய சந்திரனாக இருப்பது 3, 4, 5 இடங்களில் இந்த வாரம் முழுக்க இருப்பது பெரிய கஷ்டங்கள் எதையும் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத காட்டுது. 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வண்டியை மாற்றணும்னு நினச்சவங்க, ஒரு குறிப்பிட்ட மாடல் தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு கனவுங்க, எனக்கு இந்த வண்டி வாங்கணும், இந்த 2 வீலர் வாங்கணும், இந்த கார் வாங்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வாகன கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. மேஷராசிக்காரர்கள் இளைய பருவத்தினுள்ள பெருவாரியானவர்களுக்கு வாகன பிராப்தின்னு சொல்லப்படக்கூடிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் வாரம் முழுவதும் சீராக இருக்கக்கூடிய, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்துடாது. ஆகவே நவம்பர் 18ஆம் தேதியிலான இந்த வாரம் அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம் மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பமே 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ராசியிலேயே குரு பகவான் இருப்பது, ராசியோடு பரிவர்த்தனையாவது சுக்கிரன், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2 பேர் 3 பேர் யோக கிரகம்னு சொல்லலாம். சுக்கிரனும் புதனும், அதாவது ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்க, புதன் சந்திர அதியோகம் மற்றும் அவரே குருவின் பார்வையில் இருக்கிறது. தன பிராப்திகள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கள் செவ்வாய்க்கிழமை பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். அருமையான அமைப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு பண வரவு. எங்கேயாவது பணத்தை கொடுத்துருந்தவங்க, ஏமாந்துருக்கிறவங்க, ஒரு வட்டிக்காக இல்லை கடனாக கொடுத்து ஒரு உதவியாக கொடுத்தாங்க, அது கூட அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான பணச்சிக்கலில் இருக்கிறவங்க, வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்துருக்கிறேன், அல்லது எனக்கு சேர வேண்டிய பண அமைப்புகள் வரல, ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரல, இந்த இடத்துலேருந்து எனக்கு தேவையான பணம் வர வேண்டும், இந்த மாதிரியான பண வரவுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நியாயமான பணம் முதல் 2 வாரங்களுக்குள்ளேயே 2 நாட்களுக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன் நல்ல விதமாக இருப்பது, ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருப்பது, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை உயர்வாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்குமே ஒரு இடத்துல மட்டம் தட்டப்பட்டு கொண்டிருந்த இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய திறமையை அப்படியே நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக அத்தனை பேருக்கும் உண்டு. ஆகவே எல்லா நிலைகள்லையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாங்க. சந்திரனுடைய இயக்கம் நல்லா இருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல இங்கே சனி பகவான் வலுத்து இருப்பதும், 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே அது ஒரு நல்ல அமைப்பு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளும் கிடைக்குது. ஆகவே எதிலேயும் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ஒரு தொட்டது துலங்கக்கூடிய வாரம், முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரம்,
தைரியம் கொஞ்சம் வரும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு மாதிரியான தைரியங்கள் வந்து அந்த தைரியத்தின் மூலமாக அத்தனை செயல்பாடுகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் அப்படியே உங்கள் ராசியில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட முக்கியம் என்னன்னா, ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருவின் பார்வையிலையும் சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார். ராசியை சுக்கிரனும் பார்க்கிறார், சந்திரனும் இருக்கிறார். சூப்பரான வாரம் இந்த வாரம். மிதனராசிக்காரர்கள் எதையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை சொல்லுவேன். ராசியிலேயே சந்திரன் ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் இருப்பது, அதற்கப்புறம் 2ஆம் இடத்துலேயே 3ஆம் இடத்துலேயே இருக்கிறது. தொட்டது தொடங்கக்கூடிய, எண்ணம் பலிக்கக்கூடிய, அத்தனையும் கிடைக்கக்கூடிய, ஆசை பலிக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகள். அதாவது இந்த வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே சந்திரன் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் வலுவாக ராசியோடு தொடர்பு கொள்றதுனால உற்சாகமாக இருப்பீங்க. எதுலேயும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். கடந்த 3 வருஷமாக அஷ்டம சனியில் போட்டு அப்படியே அல்லாடி கொண்டிருந்த மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எந்தெந்த இடங்களில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்தந்த இடங்கள்லாம் அந்த டிஸ்டர்ப் விலகக்கூடிய தன்மைகள், வயதிற்கேற்றார் போலையும் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போலையும் வெற்றி ஒன்றே இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்கும். அண்ணன் தம்பி தகராறுகள் இருந்தவர்கள், பங்காளி தகராறுகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள். எல்லா நிலையிலையும் 7ஆம் இடத்தோடு சுக்கிரன் இருந்தாலே காதல் வரும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏற்கனவே பிரேக்கப் ஆனவங்களுக்கு புது காதல் வரும். கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமாதானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரும். 7ஆம் இடம் சுக்கிரன் இல்லையா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் இரும்பு போல உறுதியாகக்கூடிய அமைப்பு என அனைத்தும் நிறைவாக ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க. எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரும். நட்புகள் காதலாக ப்ரமோட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே மிதன ராசிக்காரர்கள் 12 ராசிகளிலேயே மிதன ராசிக்கு இப்போது நல்ல விதமான தன்மைகள். ராசியை சுக்கிரன் பார்ப்பது, ராசியிலேயே ஓரளவுக்கு ஒளிபருந்திய சந்திரன் இருப்பது, எல்லா கிரகங்களும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது என்று எல்லா நிலைகளும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய, தலைகீழ் மாற்றங்கள் நடக்கக்கூடிய, எல்லாம் அப்படியே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சுபமான வாரங்க நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதியிலான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.